இப்போ வந்து விசிக்கு வந்து அக்டோபர் 2 வந்து மாநாடு நடத்துறாங்க, போதை ஒழிப்பு மாநாடு. மகளிர் மாநாடு. சில பேர் அதை வந்து அரசியலா பண்றாங்க, அவர் வந்து அரசியலுக்காக பண்றான்னு சொல்லிட்டு. ஒரு அரசியல் கட்சி ரொம்ப வாரமா போராட்டு இருக்காரு சமுதாயத்துக்காக, எல்லாருக்கும் சம உரிமை வேணும், அந்த ஜாதிக்கு பாகுபாடு வேணான்னு. ஒரு யங்ஸ்டர் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஃபர்ஸ்ட் பேர் வச்சாரு. டெல்லியில வந்து கட்சி பேரை வந்து அங்கே என்ட்ரி பண்ணும்போது அங்கே இருந்த தலைவர்கள் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, உங்கள் கட்சி பேரை வந்து ஃபர்ஸ்ட் மாற்றுங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்கள் இருந்த படிப்புக்கும் நீங்கள் கட்சி பேரை மாற்றினா நீங்கள் வேறு லெவலில் மாறுவீங்க, உங்கள் தலைமையில நல்லபடியாக வளர்றாங்க. ஆனால் அவர் வந்து ஈழத்தில் இருந்து பிரபாகரன் நம்ம தலைமையில் பற்று இருந்ததுனால ஈழத்தில் வந்து விடுதலை புலிகள் பேர் வச்சாங்க இருக்கிறதுனால நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பேர் வச்சாங்க. அதில் தான் அவர் கொண்டு வந்தார். அதில் வந்து அவர் மது மாநாடு கொண்டு வராரு தான், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து தமிழகத்தில் ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியாதுங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, திருத்தணி தாண்டா ஆந்திரா இருக்குது, அது பக்கத்தில் கர்நாடகா, பக்கத்து ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி கொண்டு வர முடியும்? இல்ல இப்போ வந்து மதுக்கு பதிலா கல்லு இருக்கல, கல்லு உடம்பு நல்லதுதான். அதை ஏன் தமிழ் அரசு வந்து எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு, இப்போ கேரளால இருக்கு, ஆந்திரால. இப்போ வந்து இங்க வந்து நான் சொல்றது அப்படின்னா, நீங்க மது வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது. இங்க குடிக்காம நம்ம பாண்டிச்சேரி குடிச்சு வர போறாங்க. இல்லையே, இப்போ கொரோனா டைம்ல வந்து குடிக்காம தான் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி. யாரும் வந்து குடிக்காம தான் இருந்தாங்க. திருப்பி கோவில் வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க, நாவலூர் வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க. இங்க இருந்து ஓடி போய் எல்லாம் குடிதான் வாங்கி குடிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்ல? அது தரகா முடிக்கலாம். அப்பயே அதான் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். கொரோனா வந்து 6 மாசம் மூணாங்கல்ல, அதை அப்படி கண்டினியூ பண்ணாங்கன்னா ஒயின் ஷாப் இருந்திருக்காது. குடிக்காம தான். ஆனா கொரோனா வரதான் இன்னைக்கு பல பேர் உயிரோட இருக்காங்களே குடிக்காரவங்க. அந்த கொரோனா வரலாம் எப்போ பல பேர் செத்து போயிடுவாங்க. சரி, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ வந்து மது போதை வந்து இயற்கையாவே இருக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு இப்போ நீங்க உங்க சன்னுக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? இப்போ நானே இருக்குன்னா வச்சுக்கேன், நானே யூஸ் பண்றவன் தான். அது நான் ட்ரிங்க்ஸ் பண்றவன் தான், நான் பார்க்க போறவன் தான், இல்லைன்னு சொல்ல. என் பிள்ளைங்க அந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தான். ஆனா காலத்துக்கையில தான் இருக்குது. வரவங்க வந்து அது கரெக்டாக ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றது தப்புன்னு நினைச்சீங்களேன். ஒரு சின்ன பொட்டி கடை மடக்கி பாக்கு விற்கிறேன், அனுசு விற்கிறேன்னு தடை போறேன்றாங்க. தமிழக அரசு தான் ஒயின் ஷாப் வைக்குது. அது வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸா? நான் ஒரு பாக்கு ஒரு அன்சு வந்து வித்தா கேன்சர் வந்து சொல்லி ஸ்டாப் பண்ணி கடைக்கு சீல் வைக்கிறேன். நீங்க வந்து ஒயின் ஷாப் வைக்கிறீங்க, அதெல்லாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸா? நான் என்ன உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். என்னமா சொன்னாங்க, நீ குடிச்சா மஞ்சள் வரேன்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு மஞ்சள் வரேன்னு சொல்லிடுறாங்க குடிச்சா. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரே சொல்றா மஞ்சள். அப்போ கவர்மெண்ட் ஏன் நடத்துறீங்க? நீங்களே ஒயின் ஷாப் நடத்துறீங்க, நீங்களே. ஆமா, நீங்களே சொல்றீங்க ஒயின் ஷாப் இங்க வச்சுக்கிறீங்க, 100 மீட்டர் தள்ளி போனா நீங்களே மாட்டேங்கிறீங்க, 10,000 ஃபைன் போடுறீங்க. எதுக்கு நடத்துறீங்க? எதுக்கு நடத்துறீங்க? நடத்தாம இருக்கலாமா? அது நீங்க திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு, அவங்களே பார்த்தா போராட்டம் நடத்துறாங்க. அதை பத்தி ஒரு கருத்து என்ன? கொள்கை, அதாவது கூட்டணி வேற கொள்கை வேற. எங்க கொள்கைக்கு நாங்க போராட்டம் பண்றோம், கூட்டணி வேற கொள்கைன்றது வேற. எங்க கொள்கையை நாங்க பண்றோம். அதிகாரத்தை பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறோம். அது எங்க கொள்கை அது. ஆனா அது நாங்க பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது.